ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸப்ஷன். ஸோ எக்ஸம்ஷன்னா என்னதுன்னா விதிவிலக்கு. இப்போ நம்ம ஒரு பொருள் விற்கிறேன், இல்லை நான் சர்வீஸ் பண்ணுறேன்னா அந்த சர்வீஸ்க்கு வந்து நான் ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை. ஸோ அது மாதிரி எந்தெந்த பொருட்களுக்கு இல்லை எந்தெந்த சர்வீஸ்க்கு நம்ம ஜிஎஸ்டி பே பண்ண தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ exempt supply under GST வந்து பார்த்திங்கன்னா exempt supply under GST means supplies which not attract goods or service tax. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போது சப்ளை ஆஃப் ஏதாவது சப்ளை பண்ணுறேன்னா அதுக்கு வந்து நான் வந்து ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா in this supply no GST is charged, input tax credit paid on this supplies will not be able for utilization. அதாவது இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்லை, பட் ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூட்டிலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சில நேரத்தில் நம்ம வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சில இடத்துல. ஸோ அப்படி பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த பே பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்மளால் ரிவர்ஸ் சார்ஜில் பே பண்ணுறதுனால நம்ம இதில் வந்து அதை வந்து க்ளைம் பண்ணிக்க முடியாது, ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திஸ் ஆர் த ஃபாலோயிங் 3 types ஆஃப் சப்ளை விச் ஆர் கன்சிடர் ஆஸ் exempt சப்ளை. அதாவது ஒரு 3 types ஆஃப் சப்ளை சொல்கிறாங்க. ஸோ அந்த 3 types ஆஃப் சப்ளை வந்து எக்ஸம்ப்ட்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா சப்ளை விச் ஆர் சார்ஜபிள் டு nil rate tax. ஸோ nil rate taxன்னு பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் அதுக்கு எக்ஸாம்பிள். சில சார்ஜஸ்லாம் nil rate சார்ஜ், அதாவது சுத்தமாக வந்து சார்ஜஸே போடாமல் இருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா சப்ளை விச் ஆர் பார்ஷலி அண்ட் wholly exempted from charge of GST by the notification which amended the section 11 of CGST and section 6 IGST, ஓகேங்களா. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில செக்ஷன்ஸில் வந்து நம்ம அப்சல்யூட், அதாவது நம்ம வந்து பாதி டேக்ஸ் கட்டலாம், பாதி டேக்ஸ் கட்ட தேவையில்லை, இல்லைன்னா சில நேரத்தில் முழுமையாகவே டேக்ஸ் கட்டாமல் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படிலாம் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா அதாவது பியில் சொன்ன மாதிரி, ஸோ இந்த மாதிரி பவர்ஸ் டு கிராண்ட் எக்ஸம்ஷன் ஃப்ரம் டேக்ஸ் பை கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் கவுன்சில். இப்போது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை ஜிஎஸ்டி கவுன்சிலோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது, எங்களுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை இந்த ஒரு வருஷத்துக்கு, இல்லைன்னா சம்திங் வேறு ஏதாவது மாதிரி டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போது இந்த பி வந்து சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும் டேக்ஸ் நீங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை, இல்லை நீங்கள் பாதி பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து காம்பவுண்ட் ஸ்கீம் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 6% இல்லை 6% அப்படி இல்லைன்னா 1% அப்படி இல்லைன்னா 5% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பே பண்ண வேண்டியது அவ்வளோதான் பே பண்ணணும். அது ஃபிக்ஸ்டு அமௌண்ட், அது குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி 6% இல்லை 1% இல்லை 5% பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்களோட சர்வீஸோ இல்லை சப்ளையோ வந்து 1.5 crores தாண்டி போகக்கூடாது ஒரு வருஷத்துக்கு, ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கவங்களாம் சில எக்ஸம்ஷன் தராங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து செக்ஷன் பியில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சப்ளை விச் கம்ஸ் அண்டர் தி செக்ஷன் 278 ஆஃப் தி ஆக்ட் விச் கவர்ஸ் தி சப்ளை. அதாவது இது வந்து என்னதுன்னா ஆல்கஹால் நான் டேக்ஸபிள் சப்ளை. ஸோ ஆல்கஹால் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே வரல, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் வந்து கொடுத்ததுனால ஜென்ரல் எக்ஸம்ஷன். ஸோ ஜென்ரல் எக்ஸம்ஷன் வந்து 2 பிரியும். ஒன்று அப்சல்யூட் எக்ஸம்ஷன், இன்னொன்று கண்டிஷனல் எக்ஸம்ஷன். ஸோ அப்சல்யூட் எக்ஸம்ஷன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் டேக்ஸ் பண்ணவே தேவையில்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸம்ஷன், அது வந்து நேஷ்னல் ஃப்ளாக். இப்போது கண்டிஷனல் எக்ஸம்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிஷன் லெவி, அந்த பியில் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து கண்டிஷனல் எக்ஸம்ஷன். ஸோ அடுத்தது வந்து எக்ஸம்ஷன் பை ஸ்பெஷல் ஆர்டர். ஸோ எக்ஸம்ஷன் பை ஸ்பெஷல் ஆர்டர்னால் இப்போ ஒரு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சுனாமி வந்தது. அந்த சுனாமி வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்போது வந்து இப்போது ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த எஸ்எஸ்சி வந்து டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் ஃப்ரம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்தே வந்து எக்ஸம்ஷன் யாருக்கு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரிஸ்ட், விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சன்ஸ் ஹூ ஆர் ஃபால் இன் தி த்ரீஷோல்ட் எக்ஸம்ஷன் லிமிட் ஆஃப் டேர்ன் ஓவர் சப்ளை ஆஃப் கூட்ஸ். அதாவது இப்போது நம்ம ஜிஎஸ்டின்னா சொல்கிறாங்க, அதாவது 4 lakhs மேலே கூட்ஸ் சப்ளை பண்ணுறவங்க வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் கம்பல்சரி. அதே மாதிரி சர்வீஸ் வந்து 2 lakhs மேலே, அதாவது 20 lakhs மேலே பண்ணுறவங்க வருஷத்துக்கு அவங்க வந்து கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது, 20 lakhs அது மாதிரி 10 lakhs அவங்களாம் வந்து இது பண்ணாங்க. இப்போது அது கீழே பண்ணுறவங்க இருக்கிறாங்களா, அதாவது 40 lakhs கீழே வந்து கூட்ஸ் சப்ளை பண்ணுறவங்க, அது மாதிரி 20 lakhs கீழே சப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரிஜிஸ்டர் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல்சரிலாம் கிடையாது. அவங்களாம் வந்து எக்ஸம்ஷன். ஸோ அவங்களாலாம் தேவையில்லை. அதாவது 40 லட்சத்துக்கோ இல்லை 20 லட்சத்துக்கோ கீழே சம்பாதிக்கிறவங்க அவங்களாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு அவசியமும் இல்லை, அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பர்சன் ஹூ ஆர் மேக்கிங் நில் ரேட் அண்ட் எக்ஸம்ட் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சச் as ஃப்ரெஷ் மில்க், ஹனி, சீஸ், அக்ரிகல்ச்சரல் சர்வீஸ் எக்ஸட்ரா. ஸோ நில் ரேட் டேக்ஸ் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து கிடையாது. அதாவது டெய்லி யூஸஸ் பார்த்திங்கன்னா இப்போ பால் அதெல்லாம் இப்போ பசும்பால்லாம் எடுத்துன்னு தருவாங்க, இல்லை பால் பாக்கெட்லாம் போடுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும்னு கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷெட்யூல் 3 ஆஃப் நெகட்டிவ் லிஸ்ட். ஸோ அந்த நெகட்டிவ் லிஸ்ட்டு பார்த்தோன்னா ஸோ அவங்களாம் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் கிடையாது, அது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. ஸோ எக்ஸம்ஷன் ஃப்ரம் கூட்ஸ் நம்ம பார்க்க போகிறதில்ல, ஏன்னா கூட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நமக்கு எல்லா பொருளும் தெரியும். ஸோ அந்த பொருள்லாம் நமக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், இல்லைனா இந்த பொருள் கொஞ்சம் வருஷம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுக்காக வந்து எக்ஸம்ஷன். ஆனால் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சில பேருக்கு நமக்கு தெரியாது. சில சர்வீசஸ்லேயும் சில இதெல்லாம் இருக்குது. ஸோ சர்வீஸ் தான் நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 22 இருக்குது. 23 வந்து அதர் எக்ஸம்ஷன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒன்று ஒன்றா பார்ப்போம். நம்ம அதில் என்ட்ரி நம்பர்ஸ்லாம் எதுலாம் இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சர்வீசஸ் ரிலேட்டட் டு சார்ட்டபிள் அண்ட் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி, அக்ரிகல்ச்சரல் ரிலேட்டட் சர்வீஸ், எஜுகேஷனல் சர்வீஸ். ஸோ அந்த இதுக்கெல்லாம் எந்தெந்த என்ட்ரிலாம் வந்து இன்க்ளூட் ஆகும்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடட் பை கவர்மெண்ட். அடுத்தது பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீஸ், goods transportation service, banking and financial service, life insurance business service provided by specified bodies, general insurance business service, so pension scheme. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது பிஸ்னஸ் ஃபெசிலிட்டி கரஸ்பாண்டன்ட் சர்வீஸ் ப்ரொவைடட் டு கவர்மெண்ட், லீசிங் சர்வீஸ், லீகல் சர்வீஸ், ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் சர்வீஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட் சர்வீஸ், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பை ஆர் பேர். அடுத்தது ரைட் டு அட்மிஷன் டு வேரியஸ் ஈவெண்ட் சர்வீஸ், அது மாதிரி சர்வீஸ் பை அன்இன்கார்பரேட்டட் பாடி ஆர் நான் ப்ராஃபிட் என்டிட்டி சர்வீஸ், அதர் எக்ஸம்ப்டட் சர்வீஸ். ஸோ இது வந்து மொத்தம் 23 இருக்குங்க இல்லையா. ஸோ இந்த 23லேயும் நான் என்ன பண்ணுவேன், ஒன்று ஒன்றா நான் வந்து தனித்தனியாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ கீழே நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த சர்வீஸ் வருது. இப்போ வந்து 22ல் இருக்கிற அந்த சர்வீஸ், அதாவது சர்வீஸ் பை யூனிகார்பரேட் பாடி ஆர் நான் ப்ராஃபிட் என்டிட்டி அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அது கீழே எந்தெந்த என்ட்ரிஸ்லாம் கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுவும் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இப்போது சிஎம்ஏயில் வந்து படிக்கும்போது அது நீங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இது வந்து என்ன சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ட்ரி கொடுத்துருப்பாங்க, என்ட்ரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது வந்து எந்த சர்வீஸ் கீழே வருது அப்படின்ட்டு.